ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 26/6/2025. இந்த வீடியோவை நைட் ஒரு 8:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு வருத்தமான இல்லைன்னா கவலையான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் UG 2025க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிவைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்குது. இதனுடைய அதிகாரப்பூர்வ தகவல் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்னமும் தெரியப்படுத்தவில்லை. அந்த அப்டேட் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதற்கு முன்னதாக இந்த செய்தி நம்ம உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு எத்தனை பேர் லைக் பண்ணுவீங்கன்னு தெரியல, இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் அப்படிங்கிறது யூடியூபினுடைய ஃபார்மாலிட்டி. அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளினுடைய நீட் ஆஸ்பிரன்ஸ், அதே போல் ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸோ அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்டேட்ஸ், அதே போல் MBBS அட்மிஷன் அப்டேட்ஸ், செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் UG 2025ல் உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது உயர்த்தப்படுமா அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த தகவல், என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். லோட் ஆகிட்டுருக்குது, ஒரே செகண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த கமிட்டி ஆன் ஃபிக்சேஷன் ஆஃப் ஃபீ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரொஃபஷனல் காலேஜஸ் MBBS கோர்சஸ். இது 12/6/2025 ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி கொடுத்தது. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இது கூடிய விரைவில் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதற்கு முன்னதாக நம்ம SAPVS யூடியூப் சேனலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இதை நம்ம தெரியப்படுத்துகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா MBBS மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். PSG மெடிக்கல் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 15,000. இதற்கு முன்னதாக கடந்த ஆண்டுகளில் 13 லட்சம் ரூபாய் இருந்தது. NRI கோட்டாக்கு 27 lakhs. இதற்கு முன்னதாக உங்களுக்கு 24 லட்சம் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த 2025-26 கல்வியாண்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் NRI கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் ரிவைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அப்டேட் தான் இது. ஓகேங்களா? அப்போது கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸோ இல்லை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ மாற்றம் கிடையாது. தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் NRI கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் ரிவைஸ் ஆகுது. கற்பக விநாயகால கவர்மெண்ட் கோட்டாக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதே போன வருஷம் 4,35,000 இருந்தது, இப்போவும் அதே தான். மற்ற எல்லா கல்லூரிகளுக்கும் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது அதே தான். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் 13,000 15 லட்சம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? NRIக்கு 24 லட்சத்திலிருந்து 27 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இது எல்லா கல்லூரிகளுக்குமே. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற 21 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 15 லட்சம். அதுவே NRI கோட்டாக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 27 லட்சம். சரி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 4 இருக்குது. இந்த 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையுமே உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்
கடந்த ஆண்டு எவ்வளவு இருந்துச்சோ அதே தான் 5,40,000. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 15,40,000 ரூபாய் இருந்தது. 15,40,000 இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ 16,20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. 16,20,000. என்ஆர்ஐ கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 30 லட்சம். ஓகேங்களா? இது எல்லாமே கல்லூரிகளில் வந்த தகவல் மட்டுமே. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இன்னமும் அப்லோட் பண்ணல. அப்லோட் பண்ண பிறகு தான் அது அதிகாரப்பூர்வ தகவலாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது வரைக்கும் இந்த தகவல் அப்படிங்கிறது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்துவதற்காக மட்டுமே. ஓகேங்களா? இதை ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். இப்போதைக்கு இந்த செய்தி கல்லூரிகளிலிருந்து கிடைக்கப்பெற்றது. ஓகேங்களா? மேற்கொண்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த செய்தி வந்த பிறகு தான் அதனுடைய உறுதித்தன்மை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும். ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 21 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்லேயும் அதே போல் 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் எந்த மாற்றமும் கிடையாது. அதுவே ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது முதல்ல 15,40,000 இருந்தது, 16,20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. என்ஆர்ஐ கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 25 லட்சமாக இருந்தது, இப்போ 30 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அதே போல் 21 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் 13 லட்சமாக இருந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ 15 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. எல்லா கல்லூரிக்கும் காமனாக ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. அதே போல் என்ஆர்ஐ கோட்டாக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் 27 லட்சமாக உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கான செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். பாய், சி யூ.